வணக்கம். பழகாமொழிகள் தலைப்பில் பழமொழி 92. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். பேசும்போதே இவ்வளவு அஞ்ஞானமாக இந்த பழமொழியை பேசி பழகி வருகிறோமே என்று நமக்கு தோன்ற வேண்டும். ஆம், மாடு எங்காவது ஆடுமா அல்லது பாடத்தான் பாடுமா? பால் கறக்கும் போது அங்கே இங்கே அசைந்து சண்டித்தனம் வேண்டுமானால் பண்ணும். சரியான பழமொழி என்னவென்றால், ஆடுற பாட்டை ஆடி கற்கணும், பாடுற பாட்டை பாடி கற்கணும் என்பதே. இதில் பாட்டை என்ற சொல் மாட்டை என்றும் கற்கணும் என்ற சொல் கறக்கணும் என்றும் பேச்சு வழக்கில் மாறி பழமொழியை சிதைத்துவிட்டது. எல்லா பாடல்களுக்கும் நடனம் ஆட முடியாது. அதேபோல் நடனம் ஆட வேண்டிய பாடல்களுக்கு நடனம் ஆடுபவர் நடனத்தோடு கூட அதற்குரிய பாடலையும் பாடி ஆடி கற்க வேண்டும். அப்பொழுதுதான் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பாவங்களை ஏற்றாற்போல் பழக முடியும். அதுபோலவே பாடுற பாட்டை நன்கு பாடி கற்க வேண்டும். நன்கு வாய் திறந்து பாட வேண்டும். அப்போது ராகங்கள் நன்கு நமக்குள்ளிருந்து சிறந்து வரும். சிறந்த கலை பழமொழி இது. நடனமும் இசையும் பிரிக்க முடியாது தானே. நன்றி.